இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காம டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணனா இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையானது 1/4 கிலோ தக்காளி, ஒரு பெரிய பல்லு பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ நல்லா கனமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலையே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிடலாம். பூண்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கலர் மாறுற அளவுக்கு ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளியை எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தொக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தண்ணியாக தான் இருக்குது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட புளிப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதிலேயே ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் புளி தண்ணி. அதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ அதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் மேலே மிதந்து தொக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த பதம் வந்தால் தான் கரெக்டான தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு எதுவும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சையாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சுண்டி சூப்பராக நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அடிப்பிடிக்காதபடி கிளறி விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. சூப்பராக இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். தோசைக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு ஒரே ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடும் நமக்கு. நல்ல காரசாரமான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.